புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 7 தொடக்கம் 11 முடியுள்ள வார்த்தைகள். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்; தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள்; தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைகளுக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகிலுள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள்ளே பிரியமான இறை உறவுகளே, ஒரு பாடசாலையிலே 100 மீட்டர் போட்டியானது நடைபெற இருக்கின்றது. அந்த வேளையிலே மிகவும் ஓடக்கூடிய நம்பிக்கைக்குரிய அந்த மாணவன் ஒரு நிமிடம் செபித்துவிட்டு அந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்கிறார். இவற்றை அந்த உடற்கல்வி ஆசிரியர் கவனிக்கின்றார். இந்த ஓட்ட பந்தயம் நடைபெறுகின்றது. அந்த ஓட்ட பந்தயத்திலே இந்த மாணவன் முதலிடம் பெறவில்லை. அந்த வேளையிலே இந்த உடற்கல்வி ஆசிரியர் அந்த மாணவனை பார்த்து, நீ செபித்து விட்டு ஓடினாய், ஆனாலும் நீ முதலிடம் பெறவில்லை, அடுத்த முறை நிச்சயமாக நீ பெறுவாய் முதலிடத்தை என்று சொல்லி அவரை தட்டிவிட்டு செல்கின்றார். அந்த வேளையில் இந்த மாணவன் அந்த ஆசிரியர் பார்த்து சொன்னது, நான் முதலிடம் வர வேண்டும் என்பதற்காக நான் செபிக்கவில்லை, எந்த நிலையில் நான் வந்தாலும் அவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மன பக்குவம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி தான் நான் செபித்தேன் என்று சொல்லி இந்த மாணவன் கூறினாராம். அன்பார்ந்தவர்களே, செபம் மனித வாழ்விலே இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவின் ஒன்றிப்பை வெளிப்படுத்துகின்ற அல்லது வளர்க்கின்ற ஒரு ஊடகமாக இருக்கின்றது. செபம்தான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஒரு மையமான ஒரு தேடலாக இருக்கின்றது. செபிக்க தெரிகின்ற பொழுது நாம் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி, நிம்மதி, சக்தியை நாங்கள் பெறுகிறோம். புனித அவிலா தெரேசாள் கூறுகின்றாள், செபத்திலே மிகவும் முக்கியமானது அதிகம் சிந்திப்பது அல்ல, மாறாக அதிகம் அன்பு செய்வது என்று சொல்லி. எனவேதான் ஜோன் மரிய வியானி என்ற புனிதர் கூறுகின்றார், கடவுள் உலகை ஆளுகின்றார், ஆனால் செபிக்க தெரிந்த மனிதன் கடவுளை ஆளுகிறான் என்று சொல்லி. எனவே நாங்கள் செபம் என்றதுமே அதிகமாக நாம் எல்லோருமே பல தேவைகளை, விருப்பங்களை, ஆசைகளை நாங்கள் கடவுளிடம் அதிகமாக கேட்பது, நாங்கள் கடவுளோடு ஒன்றித்திருக்கின்ற அந்த உணர்வு நிலை அற்ற ஒரு மனித வாழ்வுக்குள்ளே நாங்கள் செல்லுகின்றோம். நாங்கள் கேட்ட உடனே நமக்கு கிடைக்க வேண்டும், எதிர்பார்த்தவைகள் எல்லாம் நடைபெற வேண்டும். எனவே நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் கடவுளை தேடிக்கொண்டு இருக்கின்றேனே ஒழிய, கடவுள் நமக்கு எது தேவையோ அதை அவர் தருவார் என்ற அந்த ஆழமான நம்பிக்கையை நாங்கள் கொள்ள வேண்டும். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு எது நல்லதோ அதை நிச்சயமாக ஒரு தாய் செய்வார். தாய்க்கினுடைய அன்பிற்கு நிகர் எதுவுமே இல்லை. இதை ஒரு சிறு குழந்தை அந்த நெருப்போடு விளையாட அது ஆசைப்படுகின்றபடி நிச்சயமாக அந்த தாயானவள் அவள் தவிர்த்து கொள்வார். அல்லது ஒரு சுடுதண்ணியிலே அந்த பிள்ளையானவள் தெரியாத நிலையிலே குழந்தை அவற்றுள் விளையாடச் செல்கின்ற பொழுது அதை தவிர்த்து விடுவார், பாதுகாத்துக் கொள்வார். இது நமது வாழ்க்கையிலும் நாங்கள் கேட்கின்ற எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு அவாவான ஒரு ஆசையான பேராசையோடு நாங்கள் கடவுளை தேடுகிறோம், தட்டிக்கொண்டே இருக்கின்றோம். நமது வாழ்க்கையிலே இந்த தேடல் என்பது, இந்த செபம் என்பது நமது வாழ்வுக்குள்ளே அதிகமான ஆசைகளை கொண்டதாக இருக்கிறது. ஆனால் கடவுளுக்கு எது நமக்கு தேவை, எப்போது நமக்கு தேவை என்பது கடவுளுக்கு தெரியும். எனவே அவர் நிச்சயமாக நமக்கு தருவார் என்ற அந்த ஆழமான நம்பிக்கையை நாங்கள் கொள்ள வேண்டும். எட்வின் எரிக் என்ற ஒரு அறிஞர் சொல்லுகின்றார், செபம் என்பது மனித உணர்விலிருந்து விடுபட்டு கடவுளின் தூய் ஆவியின் உணர்வை தனக்குள்ளே வைத்துக் கொள்வதற்காக முயலுகின்ற ஒரு நிலைதான் இந்த செபம் என்று சொல்லி.
எனவே நாங்கள் இந்த அருளின் காலமாகிய தவ காலத்திலே நாங்கள் செபம் நமது வாழ்விலே ஆரோக்கியமான ஒரு ஆன்மீக பலத்தை ஏற்படுத்த வேண்டும். நாங்கள் இவ்வுலக வாழ்விலே வருகின்ற போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் மத்தியிலே இறை ஆசீரோடு நாங்கள் எல்லாவற்றையும் சந்திக்கின்ற ஒரு மனத்திடனை பெற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்க வேண்டும். நமக்காக மட்டுமல்ல, நாங்கள் உலகத்திலே பல்வேறு நிலையிலே வேதனை துன்பப்படுகின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்க அழைக்கப்படுகின்றோம். கூடி வாழுகின்ற குடும்பம் குதூகலமாக வாழும் என்பார்கள். இன்று என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு தனி மனிதனாக வளர்ச்சி அடைவதற்கு என்னுடைய தனிப்பட்ட செபம் மிக முக்கியமாக இருக்கிறது. தவ காலத்திலே நாங்கள் செய்கின்ற நற்செயல்களிலே முதன்மையானது செபம். எனவே நாம் கடவுளோடு ஒன்றித்திருப்பதற்கு நேரத்தை ஒதுக்குவோம். நாங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஏமாற்றம் அடையாமல் பொறுமையோடு இறைவன் நிச்சயம் தருவார் என்ற அந்த ஆழமான நம்பிக்கையை நமக்குள்ளே வளர்த்து கொள்ள முயற்சி செய்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.